அடிச்சுட்டான் சேர்த்த. உழுந்துட்டான். ஏய் வண்டியில வர நாங்க வந்துருக்கிறோம், நடந்து போறேன் பா. டேய் எப்படா இந்த ட்ராக்ல போயிருந்தா? ஐயோ நான் தான் மாதிரி வந்துட்டேனா? போயிட்டான் அவன். டேய் இருடா சேர் அடிக்கிறா. வராத வந்து என்ன மாட்டிக்குவ. வராதடா ப்ரோ வாங்க. அடிச்சுட்டான் சேர்த்த. உழுந்துட்டான். சூப்பரா. ஓ வாங்க ப்ரோ. நான் அதே மாதிரி பண்ண ஏறிடுமா? உனக்கு பின்னாடி சேர் அடிக்குன்னு நினைக்கிறேன். அதனால நீ பின்னாடி போயிரு. சரி அதனால ஏத்து ப்ரோ. இப்போ நீ ஏத்து ப்ரோ. வாடா ஜேபி. தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே ப்ரோ. அம்மா நான் தான் வர சொன்னேன். நான் ஃப்ளோக்கி கத்தனை இவங்க வந்துட்டாங்க. மேலே போயிரு. ஓகே ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. நடந்து வாங்க. நான் என்னடா அசால்ட்டாக வந்துட்டேன். வண்டி அசால்ட்டாக ஏறுது. சரியான வியூடா. இரு அவ்வளோதான். ஏறிச்சு போ. இரு தம் கட்டுற. போயிரு போ. அழுத்து போயிடுறா. மேலேயே போயிரு. போ. ஸ்டார்ட் பண்ணு. அழுத்தி விட்டுரு. ஓடிடு. ஏறி நில்றா. ஏய் என்னது என்ன தட்டு? அட பாவி தட்டு ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? என்ன செகண்ட் பாப் ஆயிட்டே இருந்துச்சா? அதெல்லாம் கொஞ்சம் இருக்கா போ. ஏவா எடு வீடியோ. நான் போட்டா அடுத்து நீ வரைய ப்ரோ. நீ ஏற்றிரு ப்ரோ. கான்டாக்ட் நம்பர் அனுப்பிச்சிருக்காங்களா? கான்டாக்ட் நம்பர் கேட்குறாங்களா? அசால்ட்டாக ஏறுது.
அசால்ட்டாக இருக்குது ப்ரோ. என்னன்னா போய் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு வந்தீங்களா? இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த வண்டிக்கு லோக்கர் இருக்காது. அந்த ஹவுசிங்கிന് அது லோக்கர் இருக்கும். புதுசு மாடல் இருக்கு. ஓ 2012 வண்டி. லோக்கர் இருக்காது. ஓகே. ஃப்ரீ ரன் மட்டும் தான் இருக்கு. ஓ அந்த ஜீப் போல விட்டு 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 ஒரு வீல் தான் சுத்துது. അവനൊന്നും എടുക്കട്ടെ. എടാ കുറച്ചും കൂടെ കാലും എടുത്ത് പോരേട്ടോ. പിന്നെ അത് எடுத்துட்டு அவர் எடுத்துட்டு இருக்காரு. வண்டி எடுத்து கொஞ்ச நாள் மட்டும் இப்போ இங்கிட்ட மழையும் கூட பெய்தா. ஃபார்ச்சுனர், டொயோட்டா ஃபார்ச்சுனரும் தாரும் மேலே ஏற்றிட்டாங்க. நம்மளோட பைக் மேலே 2 கிலோ சீக்கிரம் போய் அதை எடுத்து போட சொன்னேன். ஏன்னா வழியில் இருக்குது. இப்போ இவங்க வந்து போக முடியாது. தார் அசால்ட்டாக ஏறுது. பார்த்தியா ப்ரோ? எடுத்துட்டு ப்ரோ தார். ஓகே ரெடி கைஸ், பிடிக்க தயாராக இருங்க. சுசுகி V-Strom இதோட பவரை நீங்கள் பார்க்கணுன்னா இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். இருடா பேண்ட்டுங்க டைட்டு. என்னடா அசால்ட்டாக இருது? நான் கூட முக்குன்னு நினச்சேன்டா. ஈஸி பீசி. வாவ். சூப்பர். வாவ். ஓ அந்த இடத்துல கல் இருக்குது. நான் தான் சொன்னேன், நாங்களாம் எதுக்கு மெதுவா வந்தோம்? வேகமா இல்லடா, வாடா. இவங்களெல்லாம் வீடியோ எடுத்த ஒரே இதுல இருந்துச்சு. விட்டா ஆட்டிட்டா. இரு மேலே போயிடுறேன் அப்படியே. சரி போ. டேய் என்னால் நடக்கவே முடியலடா அதெல்லாம் போட்டு. போடா நீ போடா முன்னாடி, நான் எடுக்கிறேன். ஜூம் போட்டுக்கிறப்போ ஏறும்போதே வலுக்குது. போறதா? என்ன ப்ரோ? குழியிலேயே ஓட்டிடுறா கைப்புள்ள. சாகர் ஸ்வர்க்கம் மேடு. எங்க ப்ரோ? குட் ஜாப். YouTube channel. No, our cars. Yeah, I took video. Yeah. Can add okay. Oh, in GoPro. Yeah. Some clip I have in my iPhone. 1 minute. கார் வந்துட்டு இருக்கு. பைக்கை குறுக்காட்டி நிப்பாட்டி வச்சிட்டான் ஜேபி. ஆமாம். நீங்கள் என்ன ஊர் ப்ரோ? நான் பக்கத்தில் இருக்கேன். இதே ஊர் தாங்களா? சூப்பர் ப்ரோ. இந்த இடத்த பற்றி சொல்லுங்கள். இந்த இடத்துக்கு நேம் வந்து சொர்க்கமேடு. சொர்க்கமேடுங்களா? நான் என்ன தெரியுங்களா சொல்லிட்டு இருந்தேன், இவங்க கிட்ட எல்லாம் வாங்க ஸ்வாகர் கம்மேடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சொல்லும்போது சொர்க்கமேடு
ஓகே அது இந்த ஜில்லை வந்து இடுக்கி இந்த ராஜகுமாரி பக்கத்தில் இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் ராஜகுமாரி பக்கத்தில் இருக்கு. ஓகே ஓகே. இங்கே வந்து நம்ம நைட்டில் வந்து டென்ட் பிரச்சனை இல்லை. ஏதாவது பன்னி மற்றும் மாதிரி வந்து சந்தேகம் இருக்குது. இல்லை இப்போ கூட்டமே இருக்கிறது பிரச்சனை இல்லை. ஓகே. இங்கே ஸ்டே பண்ணி அனிமல்ஸ் எல்லாம் அனிமல்ஸ் ஆனையொന്നും வராது. அந்த மாதிரி பிரச்சனை அனிமல்ஸ் எல்லாம் வராது, யானை தான் வரும். அல்ல ஆனையொന്നും வராது. இங்கே ஒன்றும் ஆனையொന്നും வராது. ஓகே ஓகே. நீங்கள் என்ன இதில் வந்தீங்க ப்ரோ? நான் வந்து ஒரு ஃபார்ச்சூனர் ஒரு தார். சூப்பர் சூப்பர். எப்படி இருந்துச்சு ப்ரோ ட்ரை பண்ணுறது? நான் இங்கே லோக்கல் தானே எல்லாமே. நீங்கள் எல்லோரும் ஆஃப் ரோடு ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஓகே ஓகே. இது மாதிரி வேறு எதுவும் ஆஃப் ரோடு இருக்கா ப்ரோ? பைக்கர்ஸ் வந்து ரைட் பண்ணுற மாதிரி பைக்கர்ஸ் வந்து எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே வந்து நம்ம ஒரு സ്ഥലം இருக்குது சதுரங்கப்பாറ. அங்கே இப்போ പൂപ്പാറ എന്നൊരു 10 കിലോമീറ്റർ இருக்குது. ஓகே. அந்த இடத்துல കുറച്ച് வீடியோ எல்லாம் எடுக்கிறதுக்கு இருக்கு. പിന്നെ வந்து பால்குளமேடு அப்படின்னு பால்குளமேடு வந்து இங்கேருந்து ஒரு 55 കിലോമീറ്റർ. ஓகே. அப்புறம் போதமேடு வந்து மூന്നാர் பக்கத்தில். அவ்வளோதான் பெட்டராக இருக்குது. பால்குளமேடு இருக்குது. പിന്നെ வந்து ஒரு சொர்க்கமேடு சாரி சதுரங்கப்பாற இருக்கு. പിന്നെ ஒரு உச்சிலுகுத்து இருக்கு. அங்கே நல்ல வியூவாக இருக்கு. அப்படிங்களா? பைக் சூப்பர் ப்ரோ. அது இந்த கிளைமேட்டில் குழப்பமில்ல. வந்து ரொம்ப மழையாக வச்சு குறைச்சி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நாங்கள் நேற்று வந்தோம் ப்ரோ இது மாதிரி ரைட் பண்ணலான்னு சொல்லிட்டு. பயங்கரமான அதுதான்டா நான் கேட்டிருக்கிறேன்டா. பாருங்க புதுசாக வந்து அந்த சதுரங்கப்பாறை இருக்கு. പിന്നെ എന്താ பக்கத்தில் இருக்கு. പിന്നെ வந்து இன்னொரு സ്ഥലம் மற்ற உச்சிலுகுத்து இருக்கு. ஒரு ஆஃப் ரோட் பண்ணணும்னா நம்ம எது மாதிரி டயர் போட்டு வரலாங்கண்ணா? எப்படி டயர் போட்டு பெட்டராக இருக்கும்? எதுங்க? பட்டன் ஸ்டிக்கர் டயர். நம்ம தலைவர் இவன் இருக்காங்கன்னா இவன் என்ன போட்டு டயர் வந்திருக்கான்னா ட்ராக் டயர். പിന്നെ டிரைவிங் ஸ்கில். ஐயோ இவனுக்கு அதை அடிச்சிட்டாரு. ஓகேண்ணா, தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. அசால்ட்டாக ஏறி வந்துச்சு மேலே. சூப்பராக இருந்துச்சு. சூப்பர் ப்ரோ. மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கீங்க, அலை போட்டிருக்கீங்க. ஓகே. லாக்கர் எல்லாமே அந்த வண்டி வரும்போது இருக்கு. அந்த 4 வீல் ரோக்கர் இருக்கு. அதனால டயர் இந்த மாதிரி டயர் இல்லாதனாலும் எனக்கு ஏற போகுது. இது வந்து 3 டோர் தார். இப்போ வந்து புதுசு ராக்ஸ் எல்லாம் வந்திருக்கு. சிஸ்டர் எல்லாமே இப்போ சேமாக இருக்குது. ரொம்ப கொஞ்சம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸு அதிகமாக இருக்குது. எலக்ட்ரானிக் ஷிஃப்டிங் எல்லாம் இருக்குது அந்த மாதிரி வண்டிக்கு. இது வந்து அதுக்கு ப்ரீவியஸ் மாடல். ஓகே. என்னென்ன மாடிஃபிகேஷன் நீங்கள் பண்ணியிருக்கீங்க? மேலே கேரியர் போட்டிருக்கீங்க, அலை போட்டிருக்கீங்க, லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. அப்புறம் டயர் மேஜர் டயர் மட்டும் தான். அப்புறம் இது டெயில் லேம்ப்ஸு, ஹூக்கு, ஸ்ட்ரோக் வந்து இந்த மாதிரி சும்மா ஒரு இது மட்டும் வந்திருக்கு. ஓகே. ரொம்ப காணும்போது ஒரு யூனிக்காக இருக்கு. இது நல்லா இருந்துச்சு ப்ரோ. நம்மளே பார்த்தோம். പിന്നെ വേറെ ഇത് மட்டும். പിന്നെ ഇതെല്ലാം കമ്പനി വരുന്നത്. ബാക്കി വേറെ ഒന്നും. ടയർ மட்டும் தானே மேஜர் அப்கிரேட். ஆமாம். டயர் வந்திருக்க வந்து ரொம்ப லுக்காக இருக்கும். ப்ரோ 1 மினிட் ப்ரோ. ஓகே கைஸ், இப்போ இந்த பிளேஸ்லேருந்து கிளம்ப போகிறோம். இதுதான் இந்த ஸ்வர்க்கம் மேடத்தை ஸ்வாகர்கம் மேடுன்னு சொல்லிட்டு நான் ஓட்டிகிட்டு இருந்தேன். யாரோ திருப்பி இருக்கிறாங்க அதுக்குள்ளே. அம்மா வாவ், சரியான வியூ. இங்கே பாருங்க, சுசுகி விஸ்டம் சுசுகி. ஐ லவ் திஸ் விஸ்டம் சுசுகி. அவ்வளோ சூப்பராக இருக்குது. அடா 4 வண்டி லைனாக போயிட்டுருக்குது. இந்த காரை ஓட்டி ஃபுல்லாக சேர் பண்ணி வச்சுருக்குறாங்க. கசமுசான்னு இருக்குதுப்பா. அக்கா பாய். ஏபிஎஸ் லாக் ஆகுது. பரவாயில்லையே. ஆனால் இந்த வண்டியில் வந்து ஏபிஎஸ் ஆன் ஆஃப் அது மாதிரி கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அப்பா அட்டி. ஏங்க இதுதான் வியூ பாருங்க. அடாடா
ப்ரோ என்ன ப்ரோ வியூ இது ப்ரோ, கொஞ்சம் கேப் விட்டா போய்க்கலாம் ப்ரோ. ஜேபி சொல்லு, எப்படி என்னோட சூசிங் இந்த ஸ்வர்கம் மேடு? இது வந்து பைக்குக்கு ஓகே, காருக்கு வந்தா நம்ம இரு தாருக்கு உனக்கு நான் எக்ஸ்ட்ரீமா கூட்டிட்டு போறேன், ஓகேவா? பைக் போகுமா? பைக்கும் லைட்டா ஒரு தடுமாறு, பைக்கு ட்ரௌசருக்கான துண்டுல துணியிலன்னு ஓட விட்டுரு, அது மாதிரி இடம். அக்கா ஓகே இருடா அப்படிங்கிறாங்க. நம்ம ஃப்ரெண்டு. என்ன லைனாக போகிறோம்? ஓகே. காலத்துவானே அதனாலதான் பள்ளத்துலேயே வந்துருக்குறேன். நம்மளுக்கு பள்ளத்தா அதுதான் பள்ளத்தாக்கு தான் நம்மளுக்கு கை கொடுக்குதப்பா கடைசி காலத்துல. அப்பா மேலாத்தாத ப்ரோ. ஸ்டார்ட் பண்ணி கீர்ல விட்டு வந்துருக்கிறேன். ஐ எம் அ ப்ராப்பரான அட்வென்ச்சர் ரைடர், யூனோ. ஸ்வர்கம் மேட்லேருந்து கீழே இறங்கியாச்சு. ஸோ இப்போ இறங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஸ்டேக்கு தான் வந்து போக போகிறோம். இங்கேருந்து அந்த ஊர் பேர் ஏன் ஆஃப் ஆகுது? ஓ, அந்த ஊர் பேர் வந்து அடிமாலி தான் வந்து போகிறோம். பாய் ப்ரோ. வியூ பண்ணுறேன் இருங்க, இந்த வியூ மட்டும் பார்த்துட்டு ஒரு டைம் மறுபடியும். ஆடாடா இங்கே வரும் ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு. எல்லாம் கொண்டுட்டு போகிறாங்க. இந்த ஆஃப் ரோடுக்கு அப்புறம் ஒரு ஸ்டீப் ரோடு இருக்கும், செங்குத்தாக கீழே இறங்கும். அதுதான் வந்து ஹைலைட்டாக இங்கே. மழை வந்தால் வெயில் வருது, வெயில் வந்து ஆஃப் ரோடு போய் விழுகிறோம், எல்லாம் சம்பவமாக தான் இருக்குது. ஆனால் இந்த கேரளா ரைடு வீஸ்ட்ரோமில் சரியான எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். இப்போ 390 அட்வென்ச்சர் வித் ரேலி தான் ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன். என்னென்னா உங்களுக்கு அந்த வீஸ்ட்ரோமோட லுக்கை வந்து எனக்கு பார்க்கலான்னு தோணுச்சு, வெளியிருந்து எப்படி அப்பியரன்ஸ் இருக்குது, ரோட் ப்ரெசன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் சரி ப்ரோ இது நீங்கள் ஓட்டுங்க, இதை நான் ஓட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். நல்லா இருக்குது, வெளியிருந்து பார்க்கும்போது நல்லா பெரிய பைக்காக இருக்குது. இது ஒரு 34 கிலோமீட்டருன்ட்டு இப்போது ஒரு 4 கிலோமீட்டர் தாண்டி வந்திருப்போம்னு நினைக்கிறேன். இன்னும் 30 கிலோமீட்டர் போகணும். மினிமம் ஒரு 30-45 மினிட்ஸ் ஆகும். 1 மணி நேரம் போட்டுங்க. ஸ்வர்கம் மேட்லேருந்து அரிமாலி போகிற ரோடு அட்டகாசமாக இருக்குது. நீங்கள் படுத்து எழுந்திரிச்சு கார்னரிங் போகலாம். என்ன உங்களுக்கு சாஃப்ட் காம்பவுண்ட் நல்ல க்ரிப்பாக இருக்குன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அதர்வைஸ் இதை ஃபுல்லாக வந்து பாசம், அதுக்கப்புறம் வெட்டாக இருக்குது. ஃபுட்டிங் விட்டுச்சுன்னா அவ்வளோதான், மண் சரிவு. அவர் தான் நம்மளுக்கு சொன்னார் 800 மீட்டரில் பெரிய வாட்டர் ஃபாலுக்குன்னு. அப்போ இந்த தண்ணியில் வச்சு வண்டியெல்லாம் கழுவிடுவோம்.
சேரில் கொஞ்சம் நாளைக்கு கழுவி இருக்கு. ஆமாம் ப்ரோ. அப்பா இது என்னது வாட்டர் ஃபால்? வாட்டர் ஃபால் இல்லை, ஆறுதான் அது. 25 ரூபா ப்ரோ ஒருத்தருக்கு. போயிடலாம் ப்ரோ. ப்ரோ நான் கூட சாயங்காலம் ஆச்சு நினச்சேங்க. 2 மணி. நீங்கள் எவ்வளோ நினச்சிங்க? எது ப்ரோ? கேரளா வந்ததுக்காக அடையாளம் போட்டு. சும்மா மேக்னெட் ப்ரோ. எங்கள் ஃப்ரிட்ஜிலலாம் ஒட்டி வச்சுக்கலாம் இதுலலாம். ப்ரோ நம்ம ஊர் கொடிவேரி மாதிரி இருக்குது ப்ரோ இது. அப்படிதான் இருக்குது. என்ன ப்ரோ? கீழே தான் இருக்குது. இது நடக்கிற மாதிரி இருக்குதுப்பா. என்னோட மேப்பை போட்டு நீ பாட்டு வருவோம் போற. எப்படி ஃபால்ஸை கண்டுபிடிச்சோம்? வாட்டர் ஃபால் யார் கண்டுபிடிச்சோம்? சரி என்ன ப்ரோ நான் சொல்லு ப்ரோ. இங்கே கொடிவேரின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆமாம் இது எப்படி உதவி வருங்க? கொடிவேரி 10 மடங்கு வேலை இருக்குது. மழை வருது நிற்குது, மழை வருது நிற்குது. பயங்கரமான ஒரு மான்சூன் ரைடு தான் இது. மேலே அதுவும் அந்த மலையில் மேகமெல்லாம் அப்படியே ஈவினிங் டைம் ஆகுறதுனால அப்படியே வந்து தங்க வந்துட்டாங்க. அட்டா அட்டா அட்டா. இந்த மாதிரி ஒரு அழகை பார்க்கத்தான் இவ்வளோ தூரம் நம்ம ஓடி வந்த இந்த சுசுகி வீஸ்ட்ரோம் எடுத்துகிட்டு. சீரியஸாக இந்த சுசுகி வீஸ்ட்ரோம் மட்டும் இல்லைன்னா இந்த ரைடை வந்து நான் அந்த மேலே அந்த ஆஃப் ரோட்டுக்கெல்லாம் போயிருப்பேனானே தெரில. ஐயோயோ அந்த மலையில் அப்படியே அந்த அருவி பார்த்தியா ப்ரோ? ஏங்க அங்க பாரு எப்படி தண்ணி ஊத்திட்டு இருக்குன்னு. சரியான அழகா இருக்குல்ல? அப்பா அந்த உச்சி மலையிலிருந்து இப்போதான் லேண்ட்ஸ்லைட் ஆகிருக்குது. இதோ டிப்பர் லாரி முன்னாடி அந்த ஜேசிபி எல்லாமே பறச்சு போட்டிருக்காங்க. அப்பா இது ஒரு டேஞ்சரஸ் பிளேஸ் தான் போல. எங்கேயுமே போர்டில் போடல அடிமலைன்னு. அதுவும் இன்னும் சிலேபி சுட்ட மாதிரி இருக்குது. முதல்ல எல்லா லாங்குவேஜையுமே குறை சொல்கிறத விட்டுட்டு கற்றுக்கணும். எங்கே போனாலும் கை கொடுக்கும். எங்கே போயிட்டே இருக்கிறாங்க அடிமலையெல்லாம் தாண்டி. அப்பா என்ன வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் போல். ஷூலேருந்து எல்லாமே இருக்குது. மொபைலு, பழைய பைக்கு கடை, ரெஸ்டாரண்ட்டு, ஷோரூமு, அண்ணா என்டர்பிரைசஸ், பெயிண்ட் ஷாப்பு. இது ஒரு பெரிய டவுன் போல். டயர் கடை. ஐயோ கறிக்கடை பாய், உன்னை வந்து மேப் போட்டு நாங்கள் வந்து ஸ்டே பண்ணுற இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போக சொன்னேன். ஆனால் பாய் எங்கே என்ன மலை ஏற்றிட்டு இருக்கிறாங்க. அப்பா நல்லா அட்வென்ச்சராக இருக்குது. ஒரு பெரிய ஹில்ஸுக்கு கீழே நம்ம போயிட்டுருக்குறோம். ஏன் அவர் நின்றுட்டாரு? நின்று வர்றாரு. நிஜமா ஸ்டே பண்ற இடத்துக்கு போற மாதிரி தெரியல. இதுதான் ரூட்டா நிஜமா? பாய் ஐயோ இன்னும் மேல ஏறுது. உச்சி மலை உச்சியில. வாவ் சீரியஸா பார்த்துருக்கிறது சரியான ப்ராப்பர்ட்டி போலயே. நிறுத்து நிறுத்து நிறுத்து, இங்கேயாவது நிறுத்து. எங்க ப்ரோ? இதா ஃபோன் பண்ணு, கன்ஃபார்மா? சரிப்பா ப்ரோ.
நான் அதுதான் பார்த்தேன். என்ன நீ வந்து ஸ்டே கூட்டிகிட்டு வரையா இல்லை மலையேற்றி கூட்டிகிட்டு வரையான்னு? வாட் இஸ் திஸ்? கரெக்டா இதுதானா லொக்கேஷனு? ஹாய் ப்ரோ, ஹவ் ஆர் யூ? மேம் சொன்னாங்களா? ஓ அப்போ இதுதான். ஸோ கைஸ் இதுதான் நம்ம பார்த்துருக்கிற ப்ராப்பர்ட்டி, வின் ஹில்ஸ் வில்லேஜ். வின் ஹில் வில்லேஜ் அது என்னது ப்ரோ கீழே? நேச்சர் இஸ் காலிங். ஓகே ஓகே ப்ரோ, எங்கே பார்க் பண்ணுறது? ஓகே சாரி ப்ரோ. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி. இந்த பக்கம் வியூ கீழே வந்துட்டு இருந்த ரோட்டில், அப்புறம் பார்த்தா அப்படியே மேலே ஏறிடுச்சு டக்குன்னு. எவ்வளோ ஹைட்டில் இருக்கிறேன் பாருங்க. அப்பா அங்கே ஒரு டர்னிங் தெரியுது, இதில் தெரியாது. இருங்க நான் போயிட்டு ஹெல்மெட்லலாம் கழட்டி வச்சுட்டு ஃபோனில் வரேன் வீடியோ லாகு. இவனுக்கு வந்து கம்பெனிலேருந்து கொடுத்துருக்காங்கண்ணா, சுசுகி பிராண்ட்லேருந்து. அவன் அதுக்கு வீடியோ போட்டுருக்கான். ஏன்னா அவங்க ட்ராவலுக்கு அந்த வண்டி எப்படி இருக்குது, அட்வென்ச்சர் போகுதா போகலான்னு எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு வீடியோ கொடுப்பாங்களா வண்டி. அந்த வண்டி வீடு எல்லாமே அவங்க முன்னாடி எங்களோட வண்டி. சொல்லு, ஓசியில் வண்டி வாங்கிட்டு வந்துக்கிறேன், நீ சொந்த வண்டியில் வந்துக்கிறேன்னு சொல்கிற. அவங்க நம்பி கொடுக்குறாங்க. இது சூப்பராக இருக்குது இந்த பிளான்ட்டு, டபுள் சைடு கலரு. இருடா ஐயோ அட்டைப்பூச்சியா? இருடா பேக்கில் கழட்டிடல அப்போ சீக்கிரம், அட்டைப்பூச்சி போயிரு. காலையில் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 o'clock ஆச்சு. ஸோ இதுதான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிற வின் ஹில்ஸ் ரெசார்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போத்த லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இதுலேயே நீங்கள் வந்து ட்ரெடிஷ்னலாக ஸ்டே பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து நீங்கள் ஸ்டே பண்ணலாம். இதை வந்து நான் உள்ளே வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட். ஹாய் ப்ரோ, குட் மார்னிங் ப்ரோ. ஹாய். என்ன பிரேக்ஃபாஸ்ட் ப்ரோ? பிரேக்ஃபாஸ்ட் அப்போ இருக்குது, கடலை ரோஸ்ட் இருக்குது. ஓகே ப்ரோ. ஸோ வந்து நம்ம ஹில்ஸோட பாதியில் வந்து இருக்கிற முக்கால்வாசியில் இருக்குதுன்னு நினைக்கலாம். இருங்க நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்படியே வந்து போனீங்கன்னா இதோ அங்கே பாருங்க, டவுனே எல்லாம் கீழே தான் இருக்குது. நைட் வந்து பார்க்கும்போது இன்னும் ஃப்ளைட்டில் போகும்போது கீழே பார்த்தோம்னா ஃபுல்லாக லைட் தெரியும்ல, அது மாதிரி நீங்கள் எங்கே பார்த்தாலும் பலாமரம் தான். இதோ இங்கே அங்கே இதோ காமிக்கிறேன், ஃபுல்லாக பலா இது பிடிச்சிருக்கா, இதோ பலாப்பழம் இது எல்லாமே பலாமரம் தான். நம்ம பிரேக்ஃபாஸ்ட் தான் வந்து சாப்பிட போகிறோம். ஸோ உங்களுக்கு அவங்க என்ன பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு வந்து காமிக்கிறேன். ஸோ இவங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். சீரியஸாக ஒரு ஒர்த்தான சூப்பரான பிளேஸு. கப்புள்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இது மாதிரி ஒரு பிளேஸுக்கு நீங்கள் வந்திருக்கவே மாட்டீங்க. அது பட்ஜெட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.